தொடர்ந்து தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கு துதி கனமகிமை உண்டாகட்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அவரை கனம் பண்ணி எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். கடந்த ஆண்டில் 500 ஊழியர்களுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட 300 பேருக்கு உதவி செய்யும்படியாக அற்புதம் நடந்திருக்கிறது. தொடர்ந்து தேவன் அவர்களை கொண்டு பலத்த காரியம் செய்வார். ஆண்டவர் அவர்கள் மூலமாய் பேசுகிற காரியத்திலே நம் கவனமாய் இருந்த ஆண்டுடைய வசனத்தை கேட்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவங்க அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க கரிமீன்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம இதில் இப்போ அவங்க பிள்ளைகள்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு சாப்பிட முடியல. ஆனாலும் தேவன் அவர்கள் ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். அவங்களுடைய புஸ்தகம் வாழ்க்கை சரித்திரம் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்குற இடத்துல ஒரு ஆச்சரியமாக பார்க்குறோம். ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார். தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி மீண்டுமாய் ராஜா அவர்களை செய்திகளை கண்கூட வைக்கிறார். Jesus. Hallelujah. Hallelujah. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வேறு பேணும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வேறு பேணும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அப்பனே, உரிய பெருமைகள் யாவும் அப்பனே. விந்தை கேரு சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுவீராக. எங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சி மூலியமா ஆண்டவர் பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீ பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் ஆண்டவர் மகிமைப்பட போறதுக்காக நன்றி. தேவ ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நீ நடத்த போற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க கேட்கும்படியா நீங்க பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நாளிலும் இது தேசத்திற்கான ஒரு சிறப்பு உபவாச ஜெபம், அப்படிதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வந்திருக்க எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறவங்க. தேவன் என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி வருகிற கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். பெருசாக சொன்னார், பெரிய ஜாதியில் பிறந்தார். சொன்னது நான் ஒரு ஐயர் குடும்பத்தில் பிறந்தேன். ரைட்டு, அதில் பெருமை இல்லையே. என்ன போகிற இடத்துல சில இடத்துல இந்த மாதிரி சில காரியங்களை சொல்கிறேன். ஐயா நீங்கள் பெரிய ஜாதியா அப்படின்னு சொல்கிறேன். ஐயரா இருந்தப்போ பெரிய ஜாதி இல்லை. வேதம் உபாகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல, தேவனை எவ்வளோ சமீபமாக பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி நான் சொன்னேன். அப்போ பெரிய ஜாதி இல்லை, இப்போதான் பெரிய ஜாதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மை கொண்டு அநேகருக்கு தேவன் செய்கிற அநேக காரியங்கள், அநேக சாட்சிகளை கேட்கிற இந்த நாளிலும் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. இது பார்க்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் உங்க மத்தியில் இறங்கி பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. நிகழ்ச்சி ஒரு முக்கியமான ஒரு காரியம். தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இன்றைக்கு இது வரைக்கும் நீங்க பார்க்க முடியாத காரியத்துல இந்த நாள்ல இருந்து பார்ப்பீங்க.
இது வரைக்கும் செய்ய முடியாத காரியத்தெல்லாம் நீங்க செய்வீங்க. இது வரைக்கும் போக முடியாத இடத்துக்குலாம் தேவன் உங்களை கொண்டு போவார். நமக்கு மாத்திரம் இதை பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமா தான் இன்றைக்கு ஒரு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த மாதம் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை. இது எனக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் நல்ல கவனிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு. இன்னைக்கு நம்ம என்ன முடிவை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம்? தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். தேசத்துல இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் பெரிய சாட்சி ஏற்படுத்தணும் என்று சொல்லி இந்த காரியங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை இதுக்கு ஒப்பீடா இருக்கு. நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கேன். சாதாரண மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது மனுஷன் சொல்ற வார்த்தை இல்ல, மகாதேவன் இயேசு சொல்ற வார்த்தை. நம்ம இன்னைக்கு எந்த காரியத்தை எதிர்பார்த்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோமோ, எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்து இருக்கிறோமோ, அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நமக்கு கொடுக்கும்படியான நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் என்ன செய்ய போறாராம்? அது தீமைக்கானது அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நிலைகளை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை உண்டு பண்ண போற தேவன் இந்த நிகழ்ச்சி மூலியமா இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சமாதானத்தை தேவன் உண்டு பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணி உண்மை இல்லவர். ஆமென். நாம் 23:19 அதான் சொன்னது. இந்த வார்த்தையை கொடுத்தவர் உண்மை இல்லவர், அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்ல, மனமாற அனுபவத்தில் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டாடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வந்ததுலேருந்து ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன். இன்னைக்கு இவர் சொன்னார், அது உண்மையாக பொய்யா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உண்மை தெரிஞ்சது. என்னன்னா, அநேக விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்துருக்கிறார் நமக்கு. முதல்ல எத்தனை பாருங்க, வந்தவங்க எல்லாம் பிரசங்கம் தான் பண்ணாங்க, எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க, ஆனால் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. எத்தனை பிரசங்கத்துக்கு நீங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன் இவ்வளோ காரியத்தை கேட்கும்படியான தேவன், ஒரு பொறுமை நம்ம கொடுத்த தேவன் அந்த காரியத்தை மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அது கேட்ட அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பது நிச்சயம். அதுக்கு ஆதாரமாக தான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து இருக்க முடியும். இந்த ஜாய் டிவியில் இது ஒரு பெரிய விஷயம். நல்லா கவனிங்க. இது எவ்வளோ இடத்துல பார்க்குறோம். அவர் சொன்ன மாரி எவ்வளோ இடத்துல எவ்வளோ காரியங்களை பார்க்குறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இவங்க நல்லா இருக்கணும், இவங்க வாழ்க்கை செழித்திருக்கணும் அப்படின்னு கிடையாது. அநேக ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் தேசத்தில் ஒரு அற்புதங்களை செய்யணும். அதுக்காக ஒரு பெரிய திறந்த ஒரு மனசோடு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய காரியத்துக்கு திறந்து கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தேவன் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது உண்மை. அதான் சொல்லி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க. அல்லேலூயா, ஜீசஸ், தேங்க்யூ டாடி. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் உங்கள் கிரியைகளை நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலையும் செய்து வருகிறதுனாலையும் தமது நாமத்திற்காக, அவருடைய நாமத்து மகிமைக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அநீதியுள்ள தேவன் அல்ல. நல்லா கவனிங்க. அவங்க பரிசுத்தவான் எவ்வளோ பெரிய இதுலேருந்து நான் இந்த நிகழ்ச்சி அநேக முறை பார்த்துருக்குறேன். இந்த டிவி மூலிமா ஒழிக்கிறோம். அநேக ஊழியக்காரருடைய இந்த லைவ்ல பார்த்துட்டு லைவ் சர்வீஸ் காட்டுறாங்க, எவ்வளோ காரியங்களை செய்கிறாங்க. இதை தேவன் மறந்து விடுகிறதுக்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் செய்ய போறாரு. இவ்வளவு நாள் பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதுக்கப்புறம் பார்க்க போறதெல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பும்போது ஒரு செய்தியை நான் எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு வந்தேன். அதான் செய்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆயத்தத்தோடு வந்தேன். ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசணும், என்னோட சில காரியங்களை பேசினார். எனக்கு சொல்லி கொடுத்தார். என் வாழ்க்கையில் செய்ய போகிறேன்னு சொன்னார். என் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கணும்டான்னு சொன்னார். அதே வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீ கடைபிடிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஒரு 3 விதமான காரியத்தை பார்க்க போகுது.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்கள் நம்ம எப்படி இருக்கணும்? தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம், ஆனால் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்? நல்லா கவனிங்க. இங்கே இருக்க நீங்கள் மாத்திரம் இல்லை, பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேர் இந்த வேதத்தை படிச்சிருப்பாங்க, இது நல்ல ஸ்காலராக இருப்பாங்க, அநேக வெளிப்பாடுகளை தேவன் அவர்களுக்கும் கொடுத்திருப்பார். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் ஏசாயா 43:19 சொன்னபடி ஒரு புதிய காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. அந்த காரியம் எப்படி இருக்கு தெரியுமா? வனாந்திரத்துல வழிகளை திறக்கிறதா இருக்கும், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிறதா இருக்கும், எல்லா விதத்திலும் பெரிய பாதையை நம்ம தேவன் உண்டாக்குகிறதா இருக்கும். வலப்பக்கம் இடப்பக்கம் சாயும் போது வழியே இதுவே என்று சொல்லும்படியான ஒரு குரலை காதுகள் கேட்கும்படியான பெரிய ஸ்லாகியத்தை தேவன் நமக்கு கொடுக்க போறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில மாத்திரம்தான் ஆமென். நம்ம விசுவாசிகள்ட்ட கேட்கிறோம், என்னன்னு சொன்னா ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு? அந்த வார்த்தை நமக்குரியதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும், நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும். அது மாத்திரம் இல்ல, நம்மை கொண்டு நல்ல கவனிங்க. இது வந்து ஆண்டவர் சொல்ல அவருடைய விசுவாசிக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம், அவருடைய விசுவாசிக்கிறவங்களுக்கே கொடுத்திருக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியம். ஒரு சின்ன மேடாவ பகுதியில் ஒரு சபையில் ஒரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் சண்டே ஒரு சண்டே வந்து என்ன ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு சின்ன ஸ்மால் க்ரௌடு தான். அங்கே இருக்க எல்லா முகமும் எனக்கு பரிச்சயமான முகம், எல்லாருடைய பேரும் கூட எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு சின்ன க்ரௌடு. அந்த க்ரௌடில் ஒவ்வொரு மாதமும் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு மாதம் ஒரு சகோதரி இருந்தாங்க, ஐயா நான் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்கள் சிஸ்டர், என்ன விஷயம்? அவங்க சொன்னாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் சபைக்கு வந்தீங்க, நான் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு ஜப விண்ணப்பம் கொடுத்தாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி. அது என்ன ஜப விண்ணப்பம்னா, நான் என் இருதயம் வெடிச்சிரும் போல இருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவோம் போல பயமாக இருக்குது, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பாரா, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதான் என்னம்மா யார் யாருமே செய்கிறா, நம்ம செய்ய மாட்டார். போய் ஒரு ரூபாய்க்கு ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஜோம் பண்ண, ஆண்டவரை இதை உம்முடைய ரத்தமாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும். நல்லா கவனிங்க, நமக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. என் கையின் கரங்கள் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள். ஆண்டவர் சார் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு, அவருடைய கிரியைகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இது உங்க ரத்தம் மாற்றி தான் ஆகணும். சகோதரிட்ட கொடுத்தேன், எந்த இடத்துல வலி இருக்குன்னு சொல்லி தடவுங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுப்பேன். அதே போல் வீட்டுக்கு போனாங்க, அவங்க வலி இந்த பகுதியில் தடவுனாங்க, அந்த நிமிஷமே தேவன் சுகத்தை. நான் கேட்டேன், இது இருக்கட்டும்மா, நீங்கள் தான் சாட்சி சொல்லுறீங்களா, என்ன விஷயம்? நான் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா, அண்ணா இன்னைக்கு ஜோபான கொடுத்தீங்களா, தடவுண்ணா நல்லா சுகம் கிடச்சிதா. என் வீட்டில் சமையல் ரூமில் ஒரு செல்ஃபில் வச்சுருந்தேன். அவங்க வீட்டிலேருந்து ஒரு 4 தெரு தள்ளி ஐயோ அம்மான்னு ஒரே அலறல் சத்தம், என்ன தெரியலையே அப்படின்னு நேரம் அந்த வீட்டுக்கு ஓடி இருக்காங்க. சபை ஓடி போயிட்டு, என்னம்மா எதிர்மாதிரி இருக்கீங்க? அவங்க வீட்டில் 2 வயசில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இருதயத்தில் ஓட்ட, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. டாக்டர் சொன்னாலாம், இந்த குழந்தைக்கு எந்த வீட்டில் எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது, அந்த குழந்தைக்கு இந்த இருதயத்து ஓட்டைக்கு ஆப்ரேஷன் பண்ணவே முடியாது, ஏன்னா சரீரம் அதுக்கு ஏற்றதா இல்லை. இதெல்லாம் இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த குழந்தை மிஞ்சி இன்னும் 2 மணி நேரம் உயிரோட இருந்தால் ஜாஸ்தி, சீக்கிரம் தூக்கிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு தான் அந்த வீட்டில் அழுதுருந்துருக்காங்க. இதை கேட்ட அந்த சமையல் என்ன பண்ணாங்க தெரியுமா, அடே இருமா வர அப்படின்னு நேராக வீட்டுக்கு ஓட்டினாங்களாம். ஓடிப்பாருன்னா சமையல் ரூம் செல்ஃபில் அந்த எண்ணெய் வச்சுருந்தேன், அதை தூக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்கு ஓடி இருக்கா. ஓடி போய் என்ன பண்ணி அந்த குழந்தை தூக்கிட்டாமான்னு சொல்லி நிற்க வச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் பூசியிருக்கான். எனக்கு சுகத்தை கொடுத்தவன் இந்த குழந்தைக்கும் கொடுக்க வல்லவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தடை இருக்கா சொன்னான்னா, டாக்டர் 2 மணி நேரம் டைம் கொடுத்தாரு, 2 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகலை. அந்த குழந்தை தீர்க்காயுசோட. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த காரியம் அதுதான் சொல்றேன், ஒரு அதிசய அற்புதம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த சாதாரண விஷயம். தேவன் நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்யணும். அதுக்கு ஆதாரமா இன்றைக்கு தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஜெபித்த எல்லா காரியத்துக்கும் தேவன் ஆமென் என்று எல்லா காரியத்தையும் தேவன் கேட்டார். பெரிய காரியங்கள் செய்ய போறார், அதிசய அற்புதம் நடக்க போகுது. இது நாம மாத்திரம் பார்க்க போறது இல்லை,
இதை பார்க்கறவங்களும் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 34:17 சொல்லுது. வாசிங்க. நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு கர்த்தர் முதல்ல என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னென்ன உபத்திரம் இருக்குன்னா இங்க பிரேயர் ரிக்வெஸ்ட்ல எல்லாம் லைனா பட்டியல் கொடுத்தாரு. என்னென்ன உபத்திரம் இருக்கு, இந்த உபத்திரவத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண போறான்? எல்லாத்தையும் விளக்க போறான். அவருடைய செவி நாம் சொன்னதெல்லாம் கேட்டு நீதிமான ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்? இந்த வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வது? எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 காரியம் உண்டு. என் லைஃப்ல எப்பயுமே எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் நான் இந்த சம்பவம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடந்தால் எப்படி இருக்குன்னு நான் யோசிப்பேன்.